கோவில் கோபுரத்து மேலே உள்ள கும்பகலசத்தை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுருந்தீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது உள்ளே என்ன இருக்கும்னு கேட்டிருந்ததுக்கு நவதானியம் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது கரெக்டு தான். நெல், கம்பு, வரகு, கேழ்வரகு, சாமை, சோளம், மக்காச்சோளம் இந்த மாதிரி தானியங்கள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அது எதுக்காக உள்ளே வச்சுருக்காங்கன்னா, இயற்கை சீற்றத்தால் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த நவதானியங்களை எடுத்து மறுபடியும் விவசாயம் பண்ணுறதுக்காக தான் அது மேலே வச்சுருக்காங்க. இந்த தானியங்களில் வரகுக்கு மின்னலை தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற தானியங்களோட சக்தி 12 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட சக்தியை இழந்துரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வச்சு அந்த கலசத்தில் உள்ள பழைய தானியங்களை வெளியே எடுத்து புது தானியங்களை உள்ள வைப்பாங்க. நிறைய பேருக்கு கும்பாபிஷேகத்தில் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த விஷயம் வழக்கமாக எல்லா கோயில்கள்லையுமே நடக்கிறது தான். வரகுக்கு மின்னலை தாங்குற சக்தி இருக்கிறதுனால அந்த கோயிலை சுற்றி உள்ள இடத்துல எங்கேயுமே மின்னல் தாக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.